Hello guys, welcome back to the channel. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய வண்டி RS 200க்கு வந்து பேக் டயர் ரியர் டயர் வந்து மாற்ற போகிறேன். அண்ட் வந்து என்னோடய ஸ்டாக் டயர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 130, 70, 17. ஸோ அந்த டயர்லேருந்து நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து 150, 60, 17 போட போகிறேன். ஸோ அதை எப்படி மாட்டலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோடய சேனலில் புதுசாக அதுவும் வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா அன்னை வெல்கடிஸ்னு சொல்லி ஒரு கடை இருக்குது திருநெல்வேலியில். ஸோ அங்கே வந்து பேக் டயர்ஸ்லாம் மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த டயர்ஸ் வந்து இந்த ரிம்மில் செட் ஆகுமான்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட்டும் இருக்குது. ஸோ 2 3 இடத்துல கேட்டு அவங்க எல்லாருமே அன்னை வெல்கடைஸ் தான் நல்லாயிருக்கும், ஸோ அங்கேயே போய் மாட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் அங்கே போகிறேன். ஸோ அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது ஒன்று ஓல்ட் டயர்ஸ். ஸோ மிக்சிலன் பிராண்ட் போட்டிருந்தேன். அண்ட் இப்போ வந்து நான் பெரிய டயர் மாட்ட போகிறேன். ஸோ அந்த டயர் பாருங்கள். ஸோ இந்த டயர் தான் மாட்ட போகிறேன். சைஸ் பெருசாகவே இருக்குது. C8 பிராண்டில் வந்து வாங்கியிருக்கேன். சைஸ் பார்த்திங்கன்னா 150, 16, 17. ஸோ இதுதான் சைஸு. 150 ரொம்பவே பெருசாக இருக்குது பார்க்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது ரேடியல் டயர். ஸோ ரேடியல் டயர் மாற போகிறேன். அது வந்து நார்மல் 9 டயர்ஸ் தான். ஸோ இது வந்து ரேடியல் டயர் மாற்றுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மைனஸ் பார்த்திங்கன்னா வந்து சென்டர்ஸ்டன் கிடையாது. ஸோ அதனால் வந்து அடியில் ஜாக் வச்சு தான் தூக்கி வச்சுருக்குறோம். அண்ட் பேடாக் வச்சு மாட்டலாம், பட் பேடாக் வந்து இந்த கடையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஜாக் வச்சுட்டு நான் சப்போர்ட்டுக்கு நின்றுட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வண்டிக்கு வந்து நீங்கள் டயர் மாற்றுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட கொண்டு விடுங்க. பிகாஸ் அவங்க ஏதாவது மாற்றி ஏதாவது கழட்ட தெரியாமல் கழட்டிட்டாங்க அப்படின்னா உடஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மொத்தம் அலாயும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அண்ட் டயர்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்டு டயர்ஸை வந்து அலாயிலேருந்து பிரிக்கிறதுக்காக ஒரு மிஷின் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ ஏர் கம்ப்ரஸ் சம்திங்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு ஃபஸ்ட்டு டயரை ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வழியாக பழைய டயர்ஸை கழட்டியாச்சு. பழைய டயர்ஸை பார்த்தாலே தெரியுது ரொம்பவே அடி வாங்கிடுச்சு. ஸோ புது டயர் வந்து பயங்கர பெருசுன்னே சொல்லலாம். ரொம்ப பெருசு, பெரிய சைஸாக இருக்குது. அண்ட் இது வந்து இந்த அலையில் உட்காருமாங்கிறது ஒரு டவுட்டு தான். ஸோ பட் ஆனால் அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னார்னா, தம்பி உட்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ ட்ரை பண்ண போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போகிறேன்னாங்க. அண்ட் இப்போ வந்து டயர் மாற்ற மிஷின், கார் டயர் மாற்ற மிஷினில் வந்து மாட்டி பார்க்கலாம் சொல்லி உள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ அதில் செக் பண்ணுறாங்க எப்படி இருக்குன்னு. அண்ட் இதை வச்சு ட்ரை பண்ணியும் வந்து ரிம்மில் வந்து உட்கார மாட்டேங்குது இந்த டயரு. ஏன்னு தெரில. பட் ஆனால் 17 இன்ச் டயர் தான். ஸோ பிரச்சனை இருக்கா.
கட்டி விட்டீங்கல்ல, அந்த கிளட்ச் மட்டும் தானே யாரையும் கூப்பிட்டீங்க, கடை கடை மாட்டி விட்டீங்க. ஸோ ஒரு வழியாக மாட்டிட்டாங்க. பட் ஆனால் வந்து ஒரு சைடு வந்து உள்ளே போயிருக்குது அண்ட் இன்னொரு சைடு வந்து வெளியே வந்துருக்குது. ஸோ இது என்னன்னு தெரில. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏர் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும் அப்படி சொன்னாங்க. பட் இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ½ அன் ஹவராக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, வெளியே வர்ற மாதிரி தெரில. ஸோ அந்த ஷாப்லேருந்து கிளம்பிட்டேன். ஏன்னா வந்து அந்த ஷாப்பில் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அந்த டயர் வந்து வெளியே வர மாட்டேன்ட்டுச்சு. ஸோ அதனால் வந்து வேறு கடைக்கு அவங்களே சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஸோ அந்த கடையை தான் போய்கிட்டு இருக்கேன். அண்ட் ஓல்ட் டயர்ஸ் மாட்டி விட்டாங்க. ஸோ ஓல்ட் டயர்ஸை மாட்டி விட்டுட்டு ஸோ இப்போ வந்து அந்த கடைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கிறேன். அண்ட் ஓல்ட் டயர்ஸ் மாட்டியிருக்கேன். ஸோ நியூ டயர் வந்து அப்பா பின்னாடி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கடைக்கு வந்துட்டேன். அண்ட் இந்த கடையில் வந்து ஸோ அதே மாதிரி குட்டி மிஷினாக இருக்குது. ஸோ அந்த மிஷினை வச்சு தான் கழட்டுறாங்க. இவங்க வந்து லாரி டயர்ஸ் எல்லாம் மாட்டுறாங்க. லாரி பெரிய பெரிய வண்டி, ஹெவி டியூட்டி வண்டிக்கெலாம் டயர்ஸ் மாற்றுறாங்க. அண்டு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வண்டிக்கும் டயர் மாற்றுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். பழைய டயர்ஸ் வந்து ஈஸியாகவே வெளியே வந்துடுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவரும் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே கழட்டிட்டார், மாட்டுறதும் ஈஸியாகவே மாட்டார். ஸோ பெரிய டயர்ஸ் மாட்டுறது தான் கஷ்டம் உங்களுக்கு. ஸோ பெரிய டயர்ஸ் மாட்டுறா இருப்போம். இங்கேயுமே இவர் வந்து பெரிய பெரிய இல்லை ஹெவி டியூட்டி வண்டி பார்த்தாலுமே இந்த டயர் கொஞ்சம் கஷ்டம் தான் போடுறாரு. ஏன்னா சைஸ் பெருசாக இருக்கிறதுனால நினைக்கிறேன். ஸோ ஒரு வழியாக கடைசியாக மாட்டிட்டார். பட் ஆனால் அதே பிரச்சனை தான் இங்கேயும் வந்திருக்குது. ஏன்னா ஒரு சைடு வந்து டயர் உள்ளே போயிருக்குது, இன்னொரு சைடு வந்து டயர் வெளியே வந்துருக்குது. ஸோ அது எப்படி சரி பண்ணி போகிறாங்கன்னு தெரில. அண்ட் அங்கே என்ன கேட்டு சொன்னாங்க அப்படின்னா, ப்ரெஷர் சரியில்லை, அதனால தான் ஏற மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே வந்து பார்ப்போம் எப்படி ட்ரை பண்ணுறாங்கன்னு. இவங்களும் எவ்வளோ ப்ரெஷர் வச்சு பார்க்குறாங்க. பட் ஆனால் இன்னும் டயர் வந்து வெளியே வர மாட்டேங்குது. அந்த ரிம்மில் வந்து உட்கார மாட்டேங்குது, உள்ளே இருக்குது டயரு. ஸோ அதனால் எல்லா எண்ட்ஸுமே உள்ளே தள்ளிட்டு ப்ரெஷர் பண்ணால் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம். ஓ, இது அதோட பெரிய சைஸ்ண்ணா. ஓ, இல்லை போடலாம்ல இருக்கு. இல்லை அது அது ஒரு வழியாக அந்த டயர் வந்து அதில் உட்காந்துருச்சு. ஸோ ப்ரெஷர் வந்து லாரியோட டயர் ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் வெளியே வந்து சொன்னாங்க. ஒரு வழியாக வெளியே வந்துருச்சு. அண்ட் மாட்டியாச்சு. இப்போ டயர் பார்க்கவே ரொம்பவே பெருசாக இருக்குது. டயரை மாட்டிட்டேன். அண்டு ரோடு grip வந்து நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அண்டு டயரோட புது டயர்னால வந்து சாஃப்டாகவும் இருக்குது. அதாவது ஒரு குழியில் விழும்போது சாஃப்டாக விழுது. அண்ட் அதான் நியூ டயர்ஸோட இது. அண்ட் 150 டயர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கார்னரிங்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் 150 டயர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் ஆக்சுவலி வந்து என்னோடய வண்டியில் வந்து கிட்டத்தட்ட 180 போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அந்த 180 டயர் ஏன் போடலை, ஸோ 180 போட்டால் என்ன பிரச்சனை வரும், அண்டு 180 டயர் வந்து எதனால் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, அண்டு 180 டயர்ஸ் எந்த வண்டிக்கு சூட் ஆகும், ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அண்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.